அத்தி மரம் பட்டு போயிடுச்சு. அப்ப ஏசப்போட பசி என்னன்னா, நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அவர் எதிர்பார்த்தது நம்ம தரலனா கட்டாயம் நம்ம பட்டு போயிடும். ஏசப்பா இன்றைக்கும் ஒரு பசியை தான் நம்ம பார்க்க போறோம். அது எதை குறித்துனா சபை குறித்து. அதே அதிகாரம் 12வது வசனம் படிங்க சிஸ்டர். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளை கொள்கிறவர்களும் ஆகிய கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பல கைகளையும் புறா விற்கிறவர்களையும் ஆசனங்களையும் கவிழ்ந்து என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறதே, நீங்களோ அதை கல்லறை குகையாக்கி விட்டீர்களே என்றார். ஏசப்பா ஒரு பசியோட சபை கிட்ட போறாரு. ஒரு பசியோட போறாரு. என்ன பசி? சபை கிட்ட போனா என்ன எதிர்பார்ப்பாரு? ஒரு ஜெபம் நடந்து இருக்கும், தேவனை ஆராதித்துக் கொண்டிருப்பாரு, அந்த சபைக்குள்ள பரிசுத்தம் நிறைவேறும் என்று ஒரு பசியோட தேவ ஆலயத்துக்கு போகிறார். ஆனாலும் அந்த ஆலயத்துக்கு வெளியே நடந்து கொண்டிருக்கிற காரணம் என்னன்னா, பிசினஸ் விற்கப்படுகிறது. மேஜைகளை போட்டு பொறாகட காசு எக்ஸ்சேஞ்ச், அருவருப்பான காரியங்கள் சபைக்கு வெளியே நடந்து கொண்டிருக்கு. இதை பார்த்த உடனே இயேசுவுக்கு ஒரு பெரிய கோபம். எப்படி அந்த மரம் கனி கொடுக்காத போது ஒரு கோபத்துல ஒரு வார்த்தை சொன்னாரோ, அதோட பயங்கரமான ஒரு கோபம் தேவனிடத்தில் வெளிப்பட்டது. வேதத்துல தேவனிடத்துல ஒரு பெரிய கோபம் வெளிப்பட்டதுன்னா அது இந்த இடம். எதை குறித்து கோபப்பட்டாரு? தேவன் பசி அங்க சபை உணரவில்லை. தேவனோட பசியை சபை உணராதபடினால சபைக்கு தேவன் போனார். வெளியே நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை பார்த்து கோபம் அடைந்தார். மேஜைகளை திருப்பி போட்டார். இன்றைக்கும் இது நடந்து கொண்டிருக்கிறதா? இன்றைக்கும் தேவன் சபை மேல பசியா இருக்கிறாரா? நான் இருக்கிறார். அன்றைக்கு வெளியே நடந்து கொண்டிருந்தது, இன்றைக்கு உள்ள நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு வெளியே நடந்து கொண்டிருக்கிறதை பார்த்தே அவ்வளவு கோபம் அடைந்த இயேசு இன்றைக்கு உள்ள நடந்து கொண்டிருக்கிறதை பார்த்து சும்மா இருப்பாரா? யான் தேவன் இன்னும் சும்மா இருக்கிறார் என்றது நம்ம அறியணும். இன்றைக்கு எல்லாரும் ஜெபிக்கும் போது நான் பேசக்கூடாதுன்னு தடை செய்த என்னையே ஆனா ஆவியானவர் பேச வைக்கிறாரு. நீங்க பண்ண ஜெபத்தினாலதான் நான் பேசுறேன். இன்றைக்கு இது பலிபீடம் அசுத்தமாய் மாறிவிட்டது. அன்றைக்கு சபை வேலையில் அசுத்தமும் காண்பித்தார்கள். ஆனா இன்னைக்கு சபை உள்ள பலிபீடத்தை அசுத்தமாய் மாத்திட்டாங்க. பலிபீடம் அசுத்தமாய் மாத்திட்டாங்க, இருளாய் மாத்திட்டாங்க. நீங்க பாருங்க, எல்லா சபையும் இருள் அடிக்கப்பட்டிருக்கு. எவ்ரி சர்ச் விசுத்தம் உள்ள தேவன், வெண்மையான தேவன். ஆனா ஒரே அடையாளம், இன்றைக்கு தேவ ஆலயங்கள் தேவனோட வெளிச்சத்தை எழுந்து விட்டது. ஒரே அடையாளம், நீ போய் பார்க்கும்போது பலிபீடம் கருப்பா இருக்கும். தேவன் எதிர்பார்க்கிறது ஜெப தூபம், ஆனா ஜனங்கள் போகிறது ஆர்டிபிஷியல் தூபம். தேவன் எதிர்பார்க்கிறது வெண்மையான ஆடை, ஆனா பலிபீடத்தில் இருக்கிறது அலங்கோல ஆடை, ஆபாச ஆடை. எப்படி தேவன் சுமர்வார்? இயேசு வருகிறார், பசியோடு வருகிறார், சபைக்குள்ள வருகிறார், சபை ஆட்களை பார்க்கிறார், சபை மூப்பரை பார்க்கிறார், ஊழியக்காரத்தை பார்க்கிறார், சபையோட அலங்காரத்தை பார்க்கிறார். இயேசுவின் பசி தீர்க்கவில்லை. இயேசுவின் வாஞ்சை சபை தீர்க்க முடியாத சூழ்நிலை வந்துவிட்டது. முக்காடு போட வேண்டும் என்று பவுல் சொல்லி முக்காடு போடவில்லை. என் ஆடையில பரிசுத்தம் இருக்கணும், என் முகத்துல பரிசுத்தம் இருக்கணும், என் வார்த்தையில பரிசுத்தம் இருக்கணும். அதுதான் தேவன் பசி. இன்றைக்கு பலிபீடம் அசுத்தமானது. எதற்கு? தேவன் பசியை சபை உணரவில்லை. இன்றைக்கு யார் அதனால வளராது இருக்கிறோம்? நீயும் நானும். நீயே நானும் வளர முடியாது. நான் ஒரு காரியத்தை சொல்றேன். நான் இயேசுவுக்கு வர்றதுக்கு முன்னாடி பாவ வாழ்க்கையில் இருக்கும்போது நியூ இயர் 31st நைட்
நான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எம்ஜி ரோடுக்கு போ, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எம்ஜி ரோடுக்கு போ. ஏன்னா அங்க பெண்கள் ரொம்ப ஆபாசமான ட்ரெஸ் போட்டு வருவாங்க, அதை பார்க்கறதுக்கே போவோம். எச்சையில் இருந்த பாவத்தில் இருக்கும்போது அதை தேடி ஓடினோம். இன்றைக்கு நான் எம்ஜி ரோடுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. I can see that same dressing sense. I can see the same thing in the pulpit. இந்த பலிபீடத்துல அதே ஆடையை நான் பார்க்க முடியும், பார்த்தேன். முட்டிக்கு மேல ஸ்கர்ட் போட்டு, உடம்பெல்லாம் தெரியுற அளவுக்கு ட்ரெஸ் போட்டு, ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி இந்த பலிபீடத்தை அசுத்தம் ஆக்கி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்துட்டோம். நீங்களே சொல்லுங்க, இயேசுவா பசி அளிக்கிறாரு. இயேசுவா வந்து இங்க நின்னுக்கிறாரு. நான் எங்க அசுத்தமான என்னன்னா, நான் இயேசுக்குள்ள வளர முடியுமா? என் குடும்பம் இயேசுக்குள்ள வளர முடியுமா? யார் சபையில இருக்கிறவங்க பாவம் செய்யறாங்க தெரியுமா? நான் பரிசுத்தத்தை காண்பிக்கவில்லை. யார் சபை குடும்பங்கள் உடைந்து போயிருக்கு தெரியுமா? நான் பரிசுத்தத்தை விரும்பவில்லை. யார் சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் பாவத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? நான் பரிசுத்தத்தை விரும்பவில்லை. இயேசுவின் பசியை நான் உண்ணாதனால நீ வரலாக இருக்கிறாய். இன்றைக்கு எவ்வளவு ஜனங்க, நான் பாவத்திலிருந்து வந்தவன், இயேசு அறியாத குடும்பத்தில் பிறந்தவன், மனமலையாய் ஓடினவன். ஆனா இங்க நிக்கும் போது எனக்கு ஒரே ஒன்று ஞாபகம் வருது, இயேசு என்ன பார்த்துக்கிறாரு. இங்க யாரெல்லாம் வராங்களோ அவர் இயேசு பார்க்கிறாரு. என் பசியை ஆற்றானா? ஜெபிக்கும் போது என் பசியை ஆற்றானா? பாரப்பட ஜெபிக்கிறானா? துதிக்கும் போது பரிசுத்தமா துதிக்கிறானா? வார்த்தை சொல்லும் போது என் வார்த்தையை பேசுறானா? நிற்கும் போது பயத்தோடு நிற்கிறானா என்று பசி அங்க நின்று கொண்டிருக்கு. இன்றைக்கு ஏன் சபைக்குள்ள வளர்ச்சி இல்லைன்னா தேவன் பசியை உணரவில்லை. ஒரு நாள் இயேசு வருவார். முதலாவது நியாய தீர்ப்பு சபையில் மேல. அன்றைக்கு சொல்லிடுவாரோ, பட்டு போ. சபையை பார்த்து பட்டு போன்னு சொல்லினானா அதுக்குள்ள மாட்டிக்கொண்டிருப்பவர் நீ நானும். அதுதான் இயேசுப்பா சபைகள் ஜெபிங்க, சபைக்காக ஜெபிங்க, ஊழியர்களுக்காக ஜெபிங்க இன்னைக்கு ஏவினார். வார்த்தை இதுதான், ஜெபமும் அதுதான் இருக்கணும். ஆவியானவர் வருதுனால, ஏன்னா நீ நானும் இயேசுவோட பசியை உணர்ந்திருக்கிறோம். 2 நாள்ல உணர்ந்துட்டோம். இயேசுப்பா ஒரு பசியில் இருக்கிறாரு. என் மேல ஒரு பசி, குடும்பத்தின் மேல ஒரு பசி, ஆலயத்தின் மேல ஒரு பசி. இந்த பசியை யார் ஆற்ற முடியும்? இயேசு அறிந்தவர் நீ நானா. நம்ம நீ நானும் ஜெபிக்க 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 சபைகள் மாறும், ஊழியக்காரர்கள் மாறுவார்கள். மாறவில்லை என்றால் பட்டு போயிடும், பட்டு போயிடும். அவர் சொல்றாரு, நீதான் தேவன் தங்கம் ஆலயம். உன்னை இன்றைக்கு சபையாய் ஒப்பு கொடுத்து என் வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்படணும். அன்றைக்கு நீ சபை கிட்ட எதிர்பார்த்தது கிடைக்கலப்பா. இன்றைக்கும் சபை கிட்ட எதிர்பார்க்கிறது கிடைக்கல, ஆனா நான் அதை கொடுப்பேன். எங்க குடும்பம் அதை கொடுக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு உன் பசி என்னன்னு. நீ சபையை ஏதோ எதிர்பார்க்கிற, என்கிட்ட ஏதோ எதிர்பார்க்கிறப்பா. என் கிட்ட வந்திருக்கிற மகன், என் பசி ஆற்றுவியா? உனக்கு இன்னும் புரியல, என் வலிய உணர்வே இல்லையா நீ? சபையே, என் வலிய இன்னும் உணர்லையா நீங்களா? உனக்கு திரும்புங்க, நான் சீக்கிரம் வர போறேன். Behold, I'm coming soon. அவன் கிரியைக்கு தக்க பலனை கொடுப்பேன். உன் சபை பாழா இருந்தால் பட்டு போகும். உன் சபை அசுத்தத்தை நேசித்தால் பட்டு போகும். உன் சபை பெருமையாக இருந்தால் பட்டு போகும். தாழ்மை உள்ளவனுக்கு நான் எழுந்து நிற்பேன், பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்பேன். பரிசுத்த உள்ளவனை நான் சேர்த்துக் கொள்வேன், அசுத்த உள்ளவனை நான் உதறி தள்ளுவேன். ஏனென்றால் நான் பரிசுத்தர். நான் பரிசுத்தமாக இருக்கிறபடினால என் சபையும் பரிசுத்தமாக இருக்கணும், நீயும் பரிசுத்தமாக இருக்கணும்.
எவன் ஒருவன் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறானோ அவன் என்னில் சேர்க்க கொள்ளப்படுவான். என் பலிபீடத்தை எவன் ஒருவன் அசட்டச் செய்கிறானோ, எவன் ஒருவர் அதை அமரமாய் காண்பிக்கிறானோ அவன் மேல் சாபம் வரும். You will lose the spirit of God because you're not able to understand my hungry.